ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராமசாமி, படிச்சு சொன்ன பறவைங்கள்லாம் சாகிறது பத்தி நீ கவலைப்பட்டீங்க. ஆனா இப்போ நான் என்னையா பண்றது? விவசாயம்னாலே பெரிய நஷ்டம். விளைச்சல் முழுக்க பூச்சியை கொண்டு போகுது. பூச்சி மருந்து வாங்கி அடிச்சே நான் போட்டி ஆயிட்டேன். அதுக்கு காரணமே பறவைகள் சாகிறது தான். பறவைங்க தான் பூச்சிகளை சாப்பிடும். பறவைங்க அழிஞ்சிருச்சுன்னா பூச்சிங்க பெருகிக்கிட்டே போகும். இந்தியாவின் பறவை மனிதர் வந்து சலீம் அலி அவர்கள் தான். அவர் வந்து 1896ஆம் ஆண்டு மும்பையில் இருக்க ஒரு புகழ்பெற்ற இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். அந்த வீட்டில் குடும்பத்தில் 9வது பிள்ளை அவர் வந்து 1 வயசு ஆகும்போது அவருடைய அப்பா இறந்துறாரு. அவருடைய தாய்மாமா தான் வந்து வளர்க்குறாரு. அதான் வளர்ப்பு தந்தையாக வளர்க்குறாரு. சலீம் அலி அவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து துப்பாக்கி சுடுதல், வேட்டைக்கு போது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு ஃபேசினேட்டிங்காக, அதாவது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுது. அதை நோக்கி அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போறாரு. துப்பாக்கி சுடுற அவருடைய கசின்ஸோட, அவருடைய சகோதரோட கலந்துக்கிறாரு. பல்வேறு ஊருக்கு போறாரு, பர்மாவுக்கு போறாரு, ஜெர்மனிக்கு போறாரு, பல்வேறு வேலைகள் செய்ய முயற்சி பண்ணாரு. ஆனால் அவரால் வந்து எதிலுமே நிலையாக வந்து இருக்க முடியல. அப்போ அவருக்கு வந்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து வேற எங்கேயும் இருந்துச்சு வந்து புரிஞ்சுக்காரு. அப்போ 1947 வந்து இன்னைக்கும் மிகவும் புகழ்பெற்ற பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, அது இன்னைக்கும் தமிழ்நாடு, இந்தியாவில் பல்லுயிரியம் குறித்த, பயோடைவர்சிட்டி குறித்த எந்த விஷயங்கள்னாலும் அதுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்பாக அமைப்பிருக்குது. அதோட முக்கிய உறுப்பினர் வந்து சலீம் அலி அவர்கள் ஆகிறார். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை முழுக்க பறவைகள் பற்றி பல்வேறு தரவுகளை சேகரிப்பது, சர்வே, பேர்ட் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஒரு வனத்திற்குள் எத்தனை பறவைகள் இருக்கின்றன, எத்தனை எண்ணிக்கை இருக்கின்றன, அவருடைய அந்த பறவையுடைய பழக்கவழக்கங்கள் என்ன, எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்து போன்ற பல்வேறு தரவுகளை வந்து முழுவதுமாக சேகரித்து ஹேண்ட் புக்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் சொல்லி முக்கியமான புத்தகத்தை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் புத்தகத்தை வந்து வெளியிட்டார். பல்வேறு அரசுகளால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக வந்து சலீம் அலி அவர்கள் வந்து மாறார். அவர் செய்த பல்வேறு காரியங்கள் மிக முக்கியமான காரணம் கேரளாவில் உள்ள அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வேலை காப்பாற்றப்பட்டது. அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு. மறைந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தியோட அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருந்துச்சு. எந்த ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைனாலும் சலீம் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு அவருடைய கருத்தை கேட்பதில் இந்திரா காந்தி அவர்கள் முக்கியமாக வந்து உறுதிப்படுத்துவார். சலீம் அலி அவர்கள் முக்கியமாக சொல்லியிருக்காரு, மனிதர்களால் உலகத்தில் பறவைகள் வாழலாம், ஆனால் பறவைகள்லாம் உலகத்தில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா பறவைகள் என்ன, இந்த உலகத்தில் பூச்சி இனங்கள்லாம் நம்ம உணவு வந்து அடிச்சிடும். வெறும் தேனி 4 வருஷமாக வாழ முடியாது. தேனீக்கள் தான் நாம் சாப்பிடுகின்ற உணவில் 75% உணவை மருந்து சக்தி வந்து செய்கின்றன. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நபர் இந்தியாவின் பறவை மனிதன் அழைக்கப்படாமல் வேற யாரையும் அழைக்க முடியும். அவருடைய சேவைகளை பாராட்டி அரசு வந்து பத்மபூஷன் கொடுத்துச்சு. இந்தியாவில் உள்ள பல பறவைகளுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 2 முக்கியமான பறவைகள் சரணாலயங்கள் சலீம் அலி பெயரால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டர், மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவருடைய பேரை இயங்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் இன்னைக்கு பறவைகள் குறித்து, ஆர்னிதாலஜி சொல்லப்படக்கூடிய பறவைகள் குறித்து யார் வந்து ஆய்வு செய்ய வந்தாலும், யார் வந்து படிக்க வந்தாலும் அவர்கள் சலீம் அலியை படிக்காமல் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் ஏ சரியான. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. இந்த கொஸ்டினும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுல வந்து தவறான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது சரியான விடை என்ன வரும் பாத்தீங்கன்னா களவழி 40. கொஸ்டின் பாருங்க, மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி வந்து சரியான விடை, கலித்தொகை. 3வது கொஸ்டின் பாருங்க, தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? ஆப்ஷன் பி சரியான விடை, பெண்களுக்கு உயர்கல்வி. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து காலேஜ் போறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அந்த திட்டத்துக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். அடுத்ததா 4வது கொஸ்டின், 1956இல் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை. 1956இல் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான விடை, பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். கடைசியா 5வது கொஸ்டின், AYUSH அமைப்பின் குடும்பத்தில், அதாவது ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது? ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை வந்து சோவ ரிக்பா
ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இதுல கொஞ்சம் நமக்கு புரியாம ஒண்ணு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் அப்டின்னா என்ன? ஆயுஷ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் அல்லது நீண்ட காலம், நீண்ட ஆயுள். அதற்கு ஆயுஷ்னா அதற்கு அதான் பொருள். ஆயுஷ் அந்த அமைப்பு வந்து எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் மருத்துவ முறைகளை மேம்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு வந்து கொண்டு வரப்பட்டது. ஆயுஷ் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2014 நவம்பர் 9. சோவர் ரிக்பா என்பது பழமையான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இமயமலை பகுதி இருக்கு இல்லையா? பூடான், நேபாளம் போன்ற இடங்கள்ல இந்த பழமையான இந்த மருத்துவ முறை பயன்படுத்துறாங்க. இந்த மருத்துவ முறை ஆயுஷ் அமைப்புல எப்போது சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. கோவிட்-19ற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளது. ஒரு 5 வினாடி உங்களால விடைய கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. கோவிட்-19ற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் 8% உயர்ந்துள்ளது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 2வது கேள்வி, பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது? பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது? ஆப்ஷன் ஏ சரியான விடை, கோதாவரி. 3வது கேள்வி, நார்விஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது? நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை அசாம் இடத்தில் தருகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 4வது கேள்வி, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல? ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு விதியா தெரிஞ்சுப்போம். விதி 163. இந்த விதி வந்து மாநில ஆளுநரின் அதிகாரங்களை செயல்படுத்த அவருக்கு உதவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குறித்தது. எனவே முதலமைச்சருடன் நேரடியாக தொடர்புடையது. அடுத்த விதி பாருங்க. விதி 164 முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் நியமனம், பதவி, பொறுப்புகள் குறித்தது. முதலமைச்சருடன் நேரடியான தொடர்பு உள்ளது. அடுத்ததா விதி 165. இந்த விதி வந்து மாநிலத்தின் சட்ட ஆலோசகர் நியமனம், அவரது பொறுப்புகள் பற்றியது. அதனால இந்த விதி வந்து முதலமைச்சருடன் தொடர்பு இல்லாதது. அடுத்ததா விதி 167. இது வந்து மாநில முதலமைச்சரின் கடமைகள், குறிப்பாக ஆளுநருக்கு தகவல் வழங்குதல், முதலமைச்சருடன் நேரடியான தொடர்புடையது. இந்த வினாவை பாருங்க. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல? சரியான விடை என்ன வரும்? ஆப்ஷன் சி சரியான விடை. விதி 165. கடைசியா 5வது கேள்வியை பாருங்க. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்ற பொருளடக்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லில் இருந்து பெறப்பட்டது? பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்னும் பொருளடக்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லில் இருந்து பெறப்பட்டது. சரியான விடை வந்து பிரெஞ்சு மொழி. ஆப்ஷன் ஏ சரியான விடை.